லண்டன்லேருந்து வந்திருக்கான சப்ஸ்கிரைபர் அம்மாவோட தான் நாங்கள் இந்த ஃபுல் டைம் வந்து நல்ல சூப்பராக நாங்கள் வந்து ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் கொண்டே விட்டுட்டு தான் நாங்கள் கொஞ்சம் எங்கிட்ட குட்டியானே பேரு இப்ப நாங்க வந்து அம்மா மேத்தி கொண்டு போய் கொண்டு சூரிய மகாலனிக்கு இங்க வந்து தம்பி இந்த கல்யாணோட நாங்கள் சார் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதாவது வந்து அவுட்டிங் தான் நான் நேற்று தினமே சொல்லியிருக்கேன். இன்றைக்கு வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கான சப்ஸ்கிரைபர் அம்மாவோட தான் நாங்கள் இந்த ஃபுல் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சுபாஷ் அப்புறம் வந்து அனு எல்லாருமே இன்றைக்கி போய் அம்மாவை கூட்டிக் கொண்டு அவங்க வந்து எஸ்கேஎம்டி எல்லாரையும் சந்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் அம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து அம்மாவை கூட்டிக் கொண்டு எல்லா இடம் நாங்கள் தெரிஞ்சுட்டு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போட்டு ஈவினிங் டைம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டே வருவோம். ஆகவே வந்து அதைத்தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலியாக நாங்கள் வந்து பதிவு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கோ நல்லா சூப்பராக நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குமே கேட்க ஓகே என்ன இந்த பேக்கை பார்த்தா தவு நாங்கள் சந்தோஷப்படலாம். என்னுடைய பர்த்டேக்கு தவு வந்து கிஃப்டாக பேக் வந்து இந்த இடம் நான் வந்து யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தவுதாங்க. இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கிறோம். சுபாஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே அதாவது வந்து எங்களோட அக்கா வீட்டுக்கிட்ட தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு உறவு தான் இறந்துட்டு நாங்கள் ஒரு பேச வந்த அம்மா தான் இப்போ அங்கே போயிட்டு வந்து முழுகிட்டு நிற்கிறேன். நான் எல்லாமே ரெடி ஆகிட்டேன். சுபாஷ்காக தான் வெயிட்டிங். ஸோ சுபாஷம் வந்தாருன்னா நாங்கள் வந்து போயிடலாம். மற்றது வந்து இன்றைக்கி 18ஆம் தேதி ஓகே 18ஆம் தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்து சொல்லிட்டு எவ்வளோ எனக்கு டைம் ஓகே அதுக்கு அங்கால வந்து நான் ஷாப்பிங் அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில வேலை திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில உறவுகள் வந்து எங்களோட வீட்டை விளையாண்டுக்கணும் அவைய சந்திக்கணும் அதுக்கு வந்து சாப்பாடுலாம் சமைச்சு கொடுக்கணும். ஸோ உண்மைக்குமே வந்து சரியான பிஸி நாளையில இருந்து நான் இப்போ இன்றைக்கு வந்து கிடைக்கிற டைமை வடிவாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ் வாங்க இப்போ வீடியோ போய் பார்த்தோன்னா வெயில் கொஞ்சம் கூடவாகவே இருக்குது. தம்பி குடியிருந்தாலே நாங்கள் ஃபேன் எல்லாம் கொண்டு போகிறோம். சொன்னால் நாங்கள் வந்து பின்னுக்கு தான் இருப்போம். இன்றைக்கு கொஞ்சம் வெயிலும் கூட. ஓகே காய்ஸ் வாசம் போனால் விட்டுட்டு போயிட்டு காய் சூப்பராக ரெடி ஆகிட்டீங்க. இந்த வெயில் கூடவா இப்படி கேள்விகளுக்காக தான் உங்களோட கேள்விகள் கேட்பது. ஓகே கோல் வந்த வண்ணமே இருக்குது. சரியோ அனுவும் தம்பிக்குடியன் ரெடி ஆகி அதுக்கு வெளியில் நிற்கணும் போலோட பொறுமையை இழந்து ஒரு கோல் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். பாப்பம் அப்படி என்னதான் செய்யணும் அடைஞ்சு இவ்வளோ பேர் கொண்டே விட்டுட்டு தான் நாங்கள் கொஞ்சம் குட்டியனுக்கு சப்பா அதுதான் தூக்கு. அனுவும் தம்பிக்குட்டி தான் எங்களோட வேற இன்னும் 3 பேரையும் நாங்கள் கொண்டே விட வேணும். குழந்தை குஞ்சுகள் அபிக்கிடமில்ல நீ போட்டு அபி அபி என்ன மோனிகா எது கொண்ட வீடு காட்டு பாபு அவாக்கு விருப்பமில்ல போடுறாங்க. பாருங்க இன்னைக்கு இங்கதான் இந்தியா லஸ்டின் எல்லாருமே நிக்க போறோம். அது எனக்கு கதை ஊத்துறாங்க. அவன் முத்தம் கூட்டி கொண்டு உடுப்பு கிடக்குங்க உடுப்புக்காக நம்ம குளிச்சுட்டு போடுவோம். ஓ இல்லை சாப்பிட்டு
நல்லா இருந்தா முட்டை தமிஞ்சு தம்பி கூடாது நீங்க சிரிச்சு காட்ட முடியாது இது பேரு நல்ல அவனுக்கு போட்டு பிஸி போகணும் ஆனா நினைக்கிற அளவுக்கு போன் பாக்குற கொஞ்சம் குறைவு போன் பாக்குற இப்ப குறைவு அதான் நல்லா இந்தா ஒன்னோட வச்சுட்டேன் இப்போ நாங்கள் வந்து காலையில் சாப்பிடாத நாடு இந்த இடத்துல வந்தால் இப்போ எங்களுக்கு விருப்பமான சுபாஷ் பேக்கரியில் வந்து சோட்டிஸ் வேண்டாம் போயிட்டு சாப்பிடல சார் கடை சாப்பாடு எங்க பாப்பா மாலை தங்கக்குட்டி ஆளா பாப்பா மங்கால் நீங்களா இது ஒன்று நாங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறோம் ஞாபகம் என்னடா எல்லாரும் காலை சாப்பாடு இப்போ இப்ப நாங்க வந்து நாங்கள் வளர வெள்ளாட்டுக்காரரும் காலை சாப்பாடு சாப்பிடலன்னு சொல்லி அப்ப நாங்கள் வந்து கேலை நான் இன்றைக்கும் பொரோட்டாவும் கறியும் சாப்பிட்டு தான் அப்படியே விட்டுட்டு பிறகு நல்லா பசிக்கு இப்ப வேற வயிற்று நல்லா சுள்ளாண்டு பசி உண்மைதானோ ஒரு தடவை வண்டி நிறைய சாப்பிட மூச்சு அந்த ஓரளவு காலமில்ல இதா சாப்பிட மூச்சு இருக்கிற மாதிரி மதியமே வடிவா சமைச்சு சாப்பிடுவோம் ஒரு நோக்கில இப்ப பயணிச்சு அப்படித்தான் நானும் முடாக்கிட என்ன செய்யறேன் சாப்பிடாம வந்து நாங்க நெல்லி அடியில நிக்கிறோம் டக்கடையில காலமே சாப்பிடுவா நீண்ட நாட்களுக்கு பிறகு நெல்லி அடியம் இருக்கா பாருங்க எப்படி இருக்கு அந்த இந்த வெயில் நேரத்துல 2 பேர் விட்டு நம்மளுக்கு தண்ணி வேற மீன் தண்ணியை குடிக்க சரி சொல்லி கொடுத்தாங்க வாப்பாடுறா போய் யாருக்கு அடிக்கிறாங்க இருக்கு சோட்ரிஸ் கும்பம் ஜூஸ் தண்ணி சோட்ரிஸ் பர்கர் எல்லாம் வேண்டி கொண்டு வந்துருக்கு ஓ இருக்கு எல்லாமே தான் நான் சோட்ரிஸ் சாப்பிட போறேன் ஏனண்டா தம்பி குட்டி சரிடா இந்தா வந்துட்டா காட்டா கப்பில விட வெள்ளம் கப் பாப்பாடி கும்பற எல்லாம் விரும்ப சொல்லுங்க இந்தாங்க அந்த குடிங்க இருந்து குடிங்க எவ்வளவு போறீங்க ஓகே பியானா டின் விஸ் ரோல் சுட சுட பசிக்கு செமையா இருக்கு ஆமாம் அதான் நான் தான் சாப்பிட்றேன் பாத்தியமா நல்லா இருக்கு விட்டு விட்டு குடிக்குது தம்பி நானும் சியர்ஸ் தம்பிக்கு ஜூஸ் ஐட்டங்கள் உண்டா காணும் என்ன அப்போ இப்ப நாங்க வந்து மேத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் வெளியில வந்துட்டு என்ன சொல்றது கோழி குஞ்சு முட்டை காலம் வந்தோடனே எப்படி என்ன மாதிரி வெயில பார்த்தா அப்படி என்ன சொல்றான் ஈவினிங் டைம் தான் நம்ம அவுட்டிங் போறதாம் ஆனா உண்மைக்கு இண்டே கொஞ்சம் வெயில் கூடவா தான் இருக்குது முதலாவதாக நாங்க போற இடம் வந்து உங்களோட பருத்தித்துறை கருவாடு தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம உப்பில்லா கருவாடு கட்டா கருவாடு தீயா பேரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் கருவாடு உப்பு போட்டு கருவாடு செய்யறது சுகம் கருவாடு செய்யறது கஷ்டம் உப்பு இல்லாம கருவாடு 30,000 பெறும் ஒரு கருவாடு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கருவாடு பண்ணி தான் நாங்களும் பார்க்க போறோமே கருவாடு அந்த கருவாடு என்னதுன்னா மஞ்சள் போட்டு கழுவிட்டு தவளப்பாயில போட்டு கடல் மண்ணுக்கு தாட்டு அதான் கருவாடு அவன் கனகாலத்துக்கு பிறகு எடுக்கிறது அதான் பிள்ளை இல்லாட்டி சும்மா நீங்க உப்பு இல்லாம ஒரு மீனை வெட்டி போடுங்க அதான் கொண்டு போனா கொஞ்சம் காலம் இருக்கும் இருந்து டேஸ்டாகவும் இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும் டேஸ்டா இருக்கும் தானே கருவெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பர்த்டேல இருந்தாலும் கருவாடுகள் அந்த தீரா ஏதோ ஒரு கருவாடு பாக்குறாரு அம்மம்மா பாக்குறாரு பேரன் வந்து பாத்தீங்களா பேராண்டி
இப்ப இந்த கண்ணில் அடிச்சு விட்டாங்க பேராண்டி தம்பி குட்டி ஆமாங்க அவ நாங்க கருத்துல வந்துட்டோம். இப்ப மனு வெயில் எப்படி இருக்கானு பரவாயில்ல சும்மா தம்பி குட்டி நித்திர கொள்ளுவான்னு பார்த்தேன். அதெல்லாம் கருவாட்டு கடை இப்ப முதலாவது அம்மா இந்த விருப்பமா கருவாட்டு கடைக்கு போவோம். திருப்பியாச்சு. அப்படிதான் கருவாட்டு கடைக்கு போயிருந்தான். அப்படி எள்ளுப்பாண்டா வெல்வெட்டு துறதான் எள்ளுப்பா ஓடக்கரை அது பின்னேரம் சும்மா உங்களை சாம்பிள் காட்டினா அப்படி வர்றேன் அவனுக்கு தான் சூர்யா சுவையகம் ஊருக்கு போனா அதுக்கு என்ன முண்டுமா அம்மாக்கா குடி கொண்டு போங்க. என்ன கூட்டி கொண்டு போங்க. உங்களோட கஸ்டமர் கடையில் பேக் பண்ணிட்டு என்ன சுவாசத்தான் உங்க எல்லாம் பழக்கம். ஒரு பேக்கெட் வேணும், ஒரு பேக்கெட் ஃப்ரீயா கொடுப்பீங்க. பழக்கம் ஃப்ரீயா கொடுப்பீங்க. தம்பி குடி போய் குதிக்க வலிக்கிடுவா பேச சந்திச்சுட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வந்து 10 நிமிஷம் கருவாடு வேண்ட போகணும்னா நமக்குலாம் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்போ அதனால இப்போ நாங்கள் வந்து சூரிய மகாலனிக்கு இங்கே வந்தோடனே ஞாபகம் தம்பி இந்த கல்யாணோட நீங்கள் தான் செய்தாங்க. அப்போ இங்கே வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கருவாட்டு கடை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போவோம் வந்து நம்ம வாங்க போய் பார்க்கணும். நீங்கள் ஆம்லேட் எடுங்க என்னது எல்லாத்தையும் கொஞ்சம் மாறி சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிடுங்க. நீங்கள் ஒன்றாங்க முட்டை அங்கே முட்டை பிரியாணி கொஞ்சம் சாப்பிடுங்க. போனாவா ஒரு 1.5 மாசம் தெரியுமா மேலே எல்லா சாப்பாடு தண்ணியோட போய் கடலுக்கு 2 வீட்டுக்கு மீன் எல்லாம் ஐஸ் போட்டு கொண்டு வருவாங்க. ஐஸ் எல்லாம் நிறைய அப்படியே பார்க்கல பாருங்க. வேலை ரொம்ப இதுக்குலாம் எனக்கு பெத்துன்னு நிற்கிது கட்டி கட்டி ஒன்று ரெடியாக நிற்க எல்லாம் தண்ணி டேங்காக ஏற்றுவினோம், ஐஸ் ஏற்றுவினோம், பெட்ரோல் எல்லாம் ஏற்றி மண்ணெண்ணெய் ஏற்றி ஒரு மாதம் கணக்காக நின்று இப்படி கொண்டு
இல்லை டேய் அவன் போகணுமா நான் அந்த சின்ன வழி இருக்குல்ல எந்த முடியுது இல்லை இதான் முடியுது நாங்கள் எங்கால கடலுக்கு போவோம் கருவாடு வாங்க வெயில பாத்தீங்களா ஜொலிக்குதுண்ணா. ஓடி போய் தண்ணி வெயிலத்து கலாக்கு உப்பு தண்ணிக்கு குளிக்க பாருங்க இந்த மரம் நிக்குது நல்ல வெயிலுக்கு நடந்து வந்து கூட தெரியும். பின்னேரத்துல இருக்க நல்லா இருக்கும் இதுல. பின்னேரம் நல்லா இருக்கும் அம்மா படத்துல கூடுதலா பின்னேரத்துல வந்து இருக்கு. வாக்கிங் பண்றது உப்பு காத்துக்கு அம்மா இப்ப சாரு அனுவெல்லாம் தங்கி ஒரு கதுல போய் வந்தேன்னா பாலத்துக்கு வந்து அப்படி என்ன நம்ம அதான் வித்தியாசம் தெரியும் இல்ல கடற்கரைக்கு நம்மளால இப்படி வெள்ளையா இருக்கிறவங்கள எனக்கு வித்தியாசம் தெரியும் அவ சிவப்பா வந்துருவான். அவன் கருப்பா விட சிவப்பா நான் கருப்பா வந்துருவோம். ஜாக் மாதிரி போடுவோம். அழுறாங்க உங்களுக்கு பொங்கல் இலங்கை என்ற தலைப்பகுதியால் போகிறோம் இதுதான் இருக்காங்கால கடல் தான் அந்த நொடியில போறோம் இங்க காது பஞ்சம் விலங்க காது சூம்ல காட்டாவி நல்லாவில ஒரு காது தெரியணும் என்ற கடவுளே காது திருக்க விட்டுரு திருக்க விட்டுரு திருக்க கருவாடு போடுங்க வெட்டிட்டு தண்ணிக்காம போட்டுட்டு கழுவிட்டு எல்லாம் பக்காவா பார்த்து சொல்லுங்க கிட்ட நின்ற திருக்க பிடி போட்டு கொண்டு வரலோ உதாங்க அதுல வச்சு பட்டு திருக்க விட்டுப்படுது இதுதான் உங்களா ஜூசி. தண்ணிக்கு மூடினமுங்க அப்படியே எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து தண்ணி அந்த உப்பு தண்ணி நான் கிளீன் பண்ணுவேன் கிளீன் பண்ணி எடுத்து பிறகு காய வந்துட்டு ஓ உண்மைதான். அதான் விசாரிச்சு கொண்டு போய் நீங்க கூட்டி கொண்டு போங்க அப்படி விசாரிச்சுக்கணும் விசாரிச்சு கொண்டு ஒரு கடை கடையா கேட்கறது கட்டா கருவாடு கருவாடு ஆளுக்கு ராவலோட இருக்குங்களே நேரிட்ட வேண்ட போன மாதிரியாண்ட சின்ன நூலை கொண்டு வந்து அங்கால விட்டு வருவோம் அவருக்கு கேட்டான் இல்லை நாங்கள் இடம் பார்க்க வந்துட்டாங்க. அங்காலையும் இல்லை உப்பு இல்லையோ உப்பு லைட்டா போட்டு அது அது என்ன சின்ன மட்டிக்காய் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதோ அது பாருங்க பார்த்துட்டு வரேன் கருவாட்டு கடை சாரு நீங்களும் ஜாவிரம் செய்வீங்க அதுதான் எடுக்கத்தான் வேணும் கொண்டு போய் காலம் இருக்கோ அதைத்தான் இது 2 வருஷத்துக்கு இருக்கு உங்களுக்குள்ள சொல்லிட்டாங்க எத்தனை கிலோ நிற்கிது 1.5 கிலோ இது 30,000 சொல்றீங்க
அதுலேயே வச்சிருங்க வரும் சரி பிச்சு தரம் சாப்பிடுதான் இதுதான் அந்த ஒரு 6 மாசம் அப்படி பாதிக்கும். இது 2 வருஷத்துக்கு வச்சு பாதிக்கும். அந்த போலாவும் முள்ளு சாப்பிடுறேன். அது அப்படி அது கொண்டு போறதுக்கு சரி வராது, முள்ளோட இருக்கும். பார்த்து பிடிச்சாதான் நினைக்கிறது பயப்படாதுங்க. பிடிச்சா வெள்ளை இப்படி கொழுப்புண்டா இதே ஆக கொழுப்பு இல்லை, சாதுவா கொழுப்பு காட்டுறேன். இப்படி எண்ணெய் இந்த எண்ணெய் இதுக்கு தானே இது இப்படி ஃபுல்லாக வரும், வந்தால் தான் அது கொழுப்பு. இதுலேயே சாதுவாக இருக்குது. நான் இது உங்களுக்கு பார்க்க முடியாது. இதுல எப்படியே இவ்வளோ பேக்கெட்டு இது 11 இதுக்கு 4 கிலோ அந்த கூந்தல் நறுக்கு பார்க்கணும். நான் உண்மை இதில் இது சின்ன மீன் விழா கூட இது எண்ணெய் இல்லாமல் இது போடணும். இதில் எண்ணெய் இல்லை கரண்ட், எண்ணெய் இருந்தால் தான் பழுதுபடும். இது சின்ன மீன் ஆனால் விழா கூட இருக்குது. அதே தான் 16,000 ரூபா சின்ன. நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை பெருசு சின்னனும் ஒரே நூறு தான் நிற்கும். ஆனால் சின்ன மீன்களுக்கு விலை போயிருக்காங்க. இந்த பச்சை மீன் கிலோ 1,500 ரூபாண்டா, இது கிலோ 3,000 தருவாங்க. அதான் இந்த சின்ன பெருசு வித்தியாசம். அங்கே கொண்டு போய் நாங்கள் வச்சிருக்கு. நான் சொன்னேன் அந்த எண்ணெயா வரதான் இருக்காது. இந்த நான் உங்களுக்கு அதை காட்டல. இந்த பாருங்க, அதுக்குத்தான் தேடி இது பாருங்க, இதுலயே சாதுவா இருக்குது. ஆனால் நான் இதை காட்டவே தான் உங்களுக்கு இந்த இப்படி எண்ணெய் இப்படி ஃபுல்லாக இருந்தால் பழுதாகும். இந்த பாருங்க, நீங்கள் பார்த்து வாங்குவோம், உங்களுக்கு தான் தெரியுமா. நாங்கள் எங்கே பருத்துலேருந்து வாங்கி சமைக்கிறேன் இல்லை. இது கறி காய்ச்சறது பொரிக்கலாம். பொரிச்சு ஆனால் இதையும் குணமாக கருவாடு ஆக்கியிருக்கிறேன். அவ்வளோ சுருண்டு சைட்டு இப்படி வருமில்ல, அதான் மூஞ்ச அதுண்ட கனவா என்ன மூஞ்ச இதுல மட்டும்தான் இப்படி உங்களுக்கு பாருங்க. அதுதான் சொல்றேன், டேஸ்ட் வந்து தானே என்னவா இது பண்ணிக்கணும் நம்ம பண்ணிக்கணும். இதுதான் நல்ல. நான் உங்களுக்கு நல்லதாக காட்டுறேன். இது 2,000 ரூபா தான் இருக்கும். இது கொஞ்சம் உப்பு கூட கூட நிறைய சின்ன நான் உப்பு கூடனா தான் இந்த வைக்க மஞ்சள் அடிக்கும். இது 2,000 ரூபா. இதுதான் நல்ல. இதுக்கு உப்பு போடுறதான் வெள்ளை தான் நல்ல கூட நாள் இருக்கும். நெத்தலி கருவாடு புதுசாக எங்களுக்கு பேக் பண்ணி தந்துருக்காங்க. அரையை உடைச்சி பேக் பண்ணி தந்துருக்காங்க. வெள்ளை நிற கருவாடு இது இது ஏற்கனவே பேக்கிங்கில் இருக்குது. சிவப்பாக இருக்குது. ஆனால் இது விலையும் குறைவு, 2,000 ரூபாயும்.
இது 3000 ரூபா தலை உடைச்சி, அதுவும் தலை உடைச்சது தான். இது கொண்டு போய் வெளிநாட்டில் கொஞ்ச நாளைக்கு வச்சு பாவிக்கலாம், பழுதடையாது, நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு நேரம் கழுவ வந்தது இல்லைன்னு சும்மா மண் ஒன்றும் இருக்காதான். ஒரு 2 தண்ணியில் கழுவிட்டு பிறகு பொரிக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு செய்து சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. இது 2 இதுக்கு நீ என்ன செய்யணும்னா எனக்கு பரவாயில்லம் போட்டு வாசம் சரியாக செய்வீங்களோ அதே மாதிரி போட்டு பேக் பண்ணுங்க. 2 சச்சித்தருக்கா காட்டுவீங்க கருவான்னு அதுக்கு அவங்க குழம்பா கருவாப்பட்டை வாங்கி வச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்களுக்கு எல்லாம் ஒரு வாசம் பெரும் நல்லா இருக்கு. அக்கா 22 தாரன்னு சொல்லிட்டா. வெள்ளை கருவாடு அதோட இப்ப நிறைய செக்கிக்கு பிறகுதான் நாங்க எடுக்க போறோம். நிறைய செக்கி பாருங்க, இது 22,000 எங்களுக்கு கருவா. நிறைய செக்கிங் பண்ணிக்க வேண்டாம். இதில் கொஞ்சம் ஈரழி போயிலாட்டி ஏதோ ஒரு இது இருந்தால் கூட கொண்டு போய் நாங்கள் அங்கே ஒரு வருஷம் 1 வருஷம் வச்சுக்கலாம். 1 வருஷம் மேலே வச்சுருக்கோணுமே. அப்போ 2 வருஷத்துக்கு இருக்கும். அவனை இதில் இதே வகையிலேயே நிறைய சின்ன பாருங்க இருக்குது. அதாவது இன்னும் கொண்டு காட்டி இருக்கிறா. இதை காட்டும் காட்டு இதான் இல்லைண்ணே தானே. இது கொஞ்சம் மலிவா. இது எவ்வளோ தெரியுங்க? இது 18க்கு தருவாவாம். இதை எங்களுக்கு 22 எவ்வளோ சொல்லி தர்றாவோ தெரியல. ஏன் இதுக்கு வித்தியாசம்னா இதில் கொஞ்சம் அந்த கொழுப்பு தன்மை எண்ணெய் தன்மையாக இருக்கு. இது காய விட்டாலும் அது எவ்வளோ நாள் காய்ஞ்சாலும் அது எடுபடாது. அதுமாதிரி அந்த கொழுப்பு, அதனால் இது மேலே ஒரே இதுதான். அந்த காய்ஞ்ச இதுலேயும் நான் இங்கே வாங்கண்டா இதை வாங்காமல் அதை தான் வாங்குவேன். ஏன்னா நான் 1 வருஷம் வச்சுக்க மாட்டேன். 1 வருஷத்துக்கிட்ட வச்சுக்க மாட்டேன். எங்களுக்கு வருஷம் வாரம் மாதம் முடிச்சிடுவோம். அப்போ பழுதாகினாலும் ஆகாது. அப்போ அதுக்காண்டி தான் இது விலையில் போடுவோம். மற்றது இந்த கருவாடு போடுற முறை மக்கள் சொல்லி தந்தா நாளைக்கு கட்டா மீன் வாங்கி கொண்டு வந்து கருவாடு போட போகிறோம். அதே அக்கா அது என்னென்ன இருக்கா சொல்லுங்களேன். அப்படி பேக் பண்ணி போய்க்கணும். திருப்பி போட்டாலும் மக்கா இது இந்த தரத்துக்கு வரணுமே. எல்லாம் பெருமா என்ன கருவாயெல்லாம் 2 பக்கம் கருவாப்பட்ட உடனே இன்னும் ஒரு பேக்கில் பேக் பண்ணுறாங்களா. அப்போ தான் அந்த கருவாட்டு வாசம் பெறாமல் இருக்கும். வந்து நாங்கள் எடுத்து பேக்கில் கொண்டு போகும்போது அந்த வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கான சுற்றி கருவா இதில் போட்டுட்டு மணக்காது கருவா வாசம் தான் அடிக்கும். மணக்காது மணக்காது மணக்காது. அப்போ இந்த கட்டாக்காரோட எப்படி அக்கா போடுறதுன்னு கேட்டாங்க. பாருங்க அங்கே காய விட்டுருக்காங்க. முட்டுருக்கு இப்போ காகம் கொத்து அக்கா இருக்கிற வழியில் போட்டுருக்கு. அதில் சின்ன நண்டு சின்ன சின்ன நிறைய கூடவா. இது எவ்வளோ தெரியுங்க? இது 15,000 தெரியுங்கம்மா. ஆனால் சின்ன ஒரே வட்டா மீன் தான். இது நிறைய நிறுத்து பார்த்தாங்க. 1 கிலோ நிற்குது. 1 கிலோ நிற்குது. அந்த நிறைய பார்த்தாங்க. இது 1 கிலோ நிற்குது. இதுவும் 15,000 சொல்றாங்க. பார்ப்போம். கருவாட்டை பாருங்க.
கையில் வரும் சரியா அந்த அடுப்புல ஒரு சுட்டு போட்டு ஓ நல்ல சின்ன சின்ன வெங்காயம் தேசி புளி ஏதோ விட்டு சுட்டுட்டு தான் போடணும் சம்பலுக்கு சம்பல் சோறு கண்டா அப்படி செய்யறது அடுப்புல போட்டு சுட்டுட்டான் சின்ன சின்ன வெங்காயம்லாம் வெட்டி போட்டு தேசி புளியை போட்டு இது என்னென்ன பிணைஞ்சிட்டு சோறோட சாப்பிட அப்படி டேஸ்டாக இருக்குமா